அவர் சேனல். இன்றைக்கி வீட்டிலே சிம்பிளாக எப்படி செட்டிநாடு சிக்கன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப்பு மிளகு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கனுக்குன்னு இல்லை, மட்டனு, ஈவன் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம இப்போ 5 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ அதுபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 5, 10 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 5 தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதுதான் இந்த மசாலாவுக்கு ஒரு வாசனை கொடுக்கக்கூடியது. இதை மறந்துடாமல் ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 ஏலக்காய், அது கூடவே ஒரு 5 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை சைஸு, அது ஒரு 5 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்ட சுருள் பட்டை தான் இருந்துச்சு, அதை தான் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நாள் நோன்பு சஹருக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்சுருந்தோம். பசங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. எம்டி ரைஸ் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார் ரைஸு, ரசம் ரைஸு, இது கூடலாம் இது வச்சு நீங்கள் மட்டனோ சிக்கனோ செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு லைட்டாக அதோடய ஸ்மெல் வர வர நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருக விட்டுறாதீங்க, அதோடைய டேஸ்ட்டே போயிடும். நீங்கள் ஈவன் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இதுதான் அந்த கிரேவி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாக்கும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.